ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாரு இந்த படத்துக்கு. அவர் இல்லைன்னா கொஞ்சம் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்காரு. எல்லா விதத்துலேயும் எனக்கு உதவி பண்ணார். அதுக்கடுத்து கஞ்சா கருப்பண்ணன், அதுக்கு பிறகு இதில் நடித்த அக்னியஸ் வருண் சிறப்பாக புதுமுகம்ங்கிற அந்த கஷ்டத்தையே கொடுக்கல. இவரை வச்சு இன்னும் ஒரு 10 படம் நான் எடுக்கலாம்ங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அந்த அளவுக்கு ஷார்ப்பாக டைமுக்கு வருவார். ஒரே டேக்கு தான், என்னடா இவர் 5-6 டேக் எடுத்துருவாரேன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மற்றபடி நீங்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு நல்லபடியாக ப்ரொமோஷன் கொடுத்து எங்களை வாழ வைக்கணும். உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த ஷோவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் கவிதாலயா சரவணன். நான் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. என்னுடைய தேனி மாவட்டத்தை சேர்ந்த டைரக்டர் வந்து என்கிட்ட கதை சொன்னார். கதை பிடிச்சிருந்தது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் நடித்த அத்தனை பேரும், இவங்கெல்லாம் நான் திரையில தான் பார்த்துருக்கேன், சினிமா திரையில். இவங்க அனைவரும் என் வீட்டுக்கு வந்து ஒரு உறவினர்கள் போல் அந்த டைம் ஒரு 4 மணி நேரம்னா 4 மணி நேரன்றது இல்லாமல் அவங்க இந்த ஒரு அந்த ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் 4:30 மணி 5 மணி நேரம் கூட ஆகிருக்கும். அதுக்கெல்லாம் இருந்து பொறுமையாக இந்த நடிகர்கள் வந்து புது ஒரு தயாரிப்பாளருக்கு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எங்களை மாதிரி சிறிய ப்ரொடியூசர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு, புதுசாக வந்திருக்க ஒரு நடிகர் முதலமைச்சராக இருக்கார். அவர் எங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கை முழுசாக இருக்குது. இதை கஷ்டப்பட்டு எடுத்தாலும் கூட நல்லபடியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு தந்து நீங்கள் தான் செய்யணும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் அக்னியஸ் வருண். இந்த மக்கள் தலைவா படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்கிற ரவிமரியா சாரோட நண்பனா நான் நடிச்சிருக்கேன். இது என்னோட முதல் படம். இந்த படத்துல தான் நான் ராம்தேவ் சார் என்னை அறிமுகப்படுத்தியிருக்காரு. எனக்கு இந்த அறிமுகத்தை கொடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அது இல்லாம ஒரு படம் எடுக்கும்போது எவ்வளோ சிரமங்கள் வரும், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பொருளாதார ரீதியான சிரமங்கள் எல்லாம் இருக்கும். அந்த சிரமங்கள்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியப்படுத்தாம ஒற்றை ஆளாக இந்த படத்தை தயாரிச்சு இன்னைக்கு வெளியீடு செய்யற கவிதாலயா சரவணன் கிரியேஷன்ஸ் சரவணன் சார் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த நடிப்பதற்கான வாய்ப்பு கொடுத்து ராதாரவி சார் மாதிரியான வாழுகின்ற, அதாவது லெஜெண்ட்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அப்படிப்பட்ட ஒரு நடிகரோட நான் ஸ்கிரீன் பிரசன்ஸை ஷேர் பண்ண வச்ச ராம்தேவ் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே ஒரு படம் எடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ கஷ்டம். அந்த பாதையில் நான் நடந்திருக்கேன். எனக்கு நிறையா அந்த அனுபவங்களை சொல்லியிருக்கேன். இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகும்னு நம்ம டேட்டை போட்டு அடிச்சிருவோம். அடித்தா அது ரிலீஸ் பண்ணாமல் மாறிடும். அதனால எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நடிகர் பட்டாளத்தை வச்சு எடுத்த நம்ம தயாரிப்பாளர் நம்ம கவிதாலயா அண்ணன் சரவணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய மாம்சு வருணுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன்னு. ஏன்னா அவரும் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட் பண்ணார். அதை மறக்க முடியாத சூழல். அது மாதிரி இப்போ அன்னை வந்து ரவிமரியா வந்து நிறைய படங்கள் எனக்கு கதை வசனம் எழுதும் போது சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் கூட நான் நடிக்கலை, அவர் காம்பினேஷன் எனக்கு கிடைக்கல. இந்த படத்தில் முழுக்க முழுக்க அவரோட ட்ராவல் பண்ணுறாப்புல இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்கு ஒரு அச்சாணியாக இருந்த
ராம்தேவுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன்னா, அவருக்கு சல்ட்டி அடிக்கணும். கடைசி சீன் வைக்கவும் நானே பார்த்து, நான் ஒரு காமெடி இருந்தேன், இவரை பார்த்து நான் சிரிச்சிட்டேன். அதுதான் பெரிய விஷயம். அண்ணே கவிதாலயா சரவணனே நடிச்சிருக்காரு, ஆனா விக்கு வச்சிருக்காரு. எனக்கு கொஞ்சம் அடையாளம் தெரியல, யாரோ ஒரு புது ஆள் மாதிரி இருக்கு அப்படின்னு. அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நினைக்கும் போது சந்தோஷம். ராதாரவி நடிச்சிருக்காங்க, பேரரசு சித்தப்பா நடிச்சிருக்காரு, பழக்கருப்பையா ஐயா அப்பா நடிச்சிருக்காரு, நாளி சம்பத் ஐயா பிரம்மாண்டமான ஒரு நடிகை. அவர் எந்த பக்கத்துமே கரெக்டா இருப்பாரு. நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயத்த யூஸ் பண்ணியிருக்காரு ராம்தேவர். இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா போட்ட தோசை 19ஆம் தேதி எல்லாரும் ஃப்ரீயா சாப்பிடலாம். நல்லா சாப்பிடுங்க. இதை பார்த்து நிறைய பேர் ரசிப்பீங்க. அடுத்து அரிசி சின்னம் வச்சுட்டோம், அடுத்த சின்னம் என்ன வைக்க போறீங்க? மக்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஆமா, ஏன்னா இப்ப அரிசி சின்னம் நாங்க வச்சுட்டோம், அடுத்து உள்ள வெளியே அடுத்த சின்னம் நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமே இதே டீமு அடுத்து இந்த படம் 100வது நாள் ஓடி அந்த வெற்றி விழாவை கொண்டாடிட்டு நாங்க அடுத்து ஷூட்டிங்ல பார்க்குறோம். நன்றி, வணக்கம். எங்களின் அழைப்பை ஏற்று வருகிற 19ஆம் தேதி வெளியாக போகின்ற எங்களது மக்கள் தலைவா படத்தின் எங்கள் அழைப்பை ஏற்று அரசியல் போதுமான எங்கள் அழைப்பை ஏற்று வருகிற 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகம் எங்கும் வெளியாகக்கூடிய எங்களது மக்கள் தலைவா திரைப்படத்திற்கு திரைமுன்னேற்றத்துக்கு வந்திருந்த அத்தனை என் பாசமான என் அன்பிற்குரிய நட்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கும் இணையதள வலைத்தள நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை ரொம்ப சிரமப்பட்டு பல்வேறு சிரமங்களுக்கு இடையே படம் பண்ணி சென்சார் வாங்கி இன்னைக்கு ரிலீஸ் அளவு கொண்டு வந்த எனது ஆரூர் அண்ணன் திரு கவிதாலய சரவணன் அவர்களுக்கும் என்னுடைய ஆரூர் சகோதரர் திரு வருண் அக்னி என்கிற வெங்கட் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பல வருஷம் காமெடியனா, வில்லன் காமெடியனா, குணச்சித்திர கேரக்டரா, டைரக்டரா, வசனகர்த்தாவா, கதை வசனகர்த்தாவா பயணிச்ச என்னைய ஏன் இவர் ஹீரோவை நடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிந்தனையில் முதல் முறையா படத்தின் கதாநாயகனாக்கிய ஒரு நல்ல மூளைக்கு சொந்தக்காரர், ஒரு தூய சிந்தனைக்கு சொந்தக்காரர், ஒரு தொலைநோக்கு சிந்தனைக்கு சொந்தக்காரர், அன்பு சகோதரர் இயக்குனர் திரு என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் கூட நடித்த அன்பு அண்ணன் நடிகவேல், என்னுடைய அன்பு உடன்பரவா சகோதரர் எம்.ஆர். ராதாரவீணன் அவர்களுக்கும், அவரோடு சேர்ந்து நடித்த நாஞ்சில் சம்பத்திரன் அவர்களுக்கும், பழக்கருப்பையன் அவர்களுக்கும், என்னுடைய நண்பராக நடித்த என் பாசமிகு கஞ்சா கருப்பன் அவர்களுக்கும், வருண் அவர்களுக்கும், என்னுடன் சேர்ந்து ஹீரோயின் நடித்த அந்த சகோதரிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை ஏதோ ஒரு 10ஓட 11 படம், சின்ன படம் அப்படின்னு எழுதிருவாங்க, சொல்லிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே பயமுறுத்தினாங்க. ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு கை கொடுக்கும் போது நான் பல பிரிவுகளை உட்காந்து நின்றுருக்கேன் வாசல்ல. கை கொடுத்து சந்தோஷமா ஓகே தலைவா, சூப்பர் தலைவான்னு சொல்லுவீங்க. ஆனால் மறுநாள் விமர்சனத்தை பார்க்கும்போது நேற்று கொடுத்த கைதானாது, சிரிச்ச முகந்தானாதுங்கிற அளவுக்கு ஷாக் ஆகிடும். இன்னைக்கு அப்படிதான் படம் சூப்பர் தலைவா, எக்ஸ்ட்ரானரி தலைவா, வேற லெவல் தலைவா, கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை தலைவான்னு எல்லாம் சொல்றீங்க. ஆனால் நான் விடிச்சு நைட்டு இப்படிலாம் தூங்க மாட்டேன். நீங்க நாளைக்கு என்ன சொல்ல போறீங்க, வச்சு செய்ய போறீங்களா, வைக்காம செய்ய போறீங்களா எனக்கு தெரியல. ஏன்னா நான் என்னதான் நீங்கள் ஆதரவு கொடுங்கனாலும் உங்க மனசுல உள்ளதான் செய்வீங்க, உங்க மனசுல பட்டதான் செய்வீங்க. அதான் ஒரு அதான் ஒரு பத்திரிக்கை, அதான் ஒரு பத்திரிகையாளர்களுடைய ஒரு சிறப்பு. அதை நாங்க நான் அன்னைக்கு ஆடியோ மீடியில சொன்னேன், என்னுடைய நிறைவுகளை சுட்டி காட்டி வளர்த்துருக்கீங்க. இந்த படத்தோட நிறைவுகளையும் சுட்டி காட்டுங்க. முக்கியமா இந்த படத்தோட பிரச்சனை நிறைய சொல்லுங்க. குறைகளை மட்டுமே நீங்க தம்லைன்ல போட்டுறீங்க, உள்ள போய் பார்க்க முடியாத அளவுக்கு போட்டுறீங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா நல்லா விமர்சனம் பண்ணிருக்கீங்க. பார்க்க ஆர்வம் தூண்டும் போது தம்லைன் போடுறீங்க, உள்ள போய் பார்த்தா என்ன படம் தேராது போட்டிருக்க, பெரிய தலைவலி, என்னடா படாது வச்சு செஞ்சுட்டாங்க, ஐயோ போயிடாத, இப்படிதான் தம்லைன் பண்றீங்க. உள்ள போய் பார்த்தா நல்லா பேசுறீங்க. அந்த உள்ள மனசை வெளியிலையும் அந்த தம்லைனையும் நல்ல படம் தான் சில குறைகள் இருக்குன்னு வேற மாதிரி ஒரு பாசிட்டிவா போட்டீங்கன்னா, எங்களை மாதிரி ஒரு சின்ன படங்களை நம்பி எடுக்கிற, என்ன மாதிரி ஒரு நடிகரை நம்பி எடுக்கிற ப்ரொடியூசருக்குலாம் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். எவ்வளவோ பேர்லாம் கோடி கோடியா சம்பாதிச்சு ரொம்ப நல்லா இருக்காங்க. சினிமாவில் நாங்கள் இன்னமும் ஒரு சாதாரண நிலைமையில தான் இருக்கும். இவ்வளவு படங்கள் நடிச்சாலும் இன்னும் ஒரு சாதாரண நிலைமையில தான் இருக்கும். அதான் உண்மை. அதை உணர்ந்து இந்த படத்தை நீங்க தயவு செய்து
உங்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு எழுதி இந்த படத்தை வந்து தமிழக மக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களுடைய பாதம் அணிந்து கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க எப்படி இந்த விமர்சனத்தை எடுத்துதான் போறீங்க? இது மக்கள் முட்டாள் நினைக்கிறாங்களா, யாரை முட்டாள் நினைக்கிறாங்கன்னு? அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க எழுதிருக்கீங்க தலைவா. இப்ப நான் சொன்னா தப்பாயிடும். ஜனநாயகங்கிறது மக்கள் ஓட்டு போடுறது ஜனநாயகம். ஆமா, மக்களை முட்டாளன்னு சொல்ற மாதிரியோ இல்ல இது சமீபத்துல வந்த ஒரு முதலமைச்சர் மேல ஒரு பெரிய அட்டாக் பண்ண மாதிரி இருக்குது. நீங்க நடிச்சிருக்கீங்க சத்தியமா அந்த மாதிரி இல்ல. இந்த சமீபத்தில் இந்த படம் வந்து ஷூட்டிங் நடக்கப்பட்ட ஆண்டு உங்களுக்கு தெரியும். இந்த படம் வந்து ஆடியோ டப்பிங் ஆண்டு டப்பிங் தெரியல கேட்டுங்க. இந்த படம் எடுக்கும் போது தாவேகா வந்து நிக்கவே இல்லை எலெக்ஷனே அனௌன்ஸ் பண்ணல. உங்களுக்கு தெரியும் தாவேகா எத்தனை சீட்டுகளை பெறுன்னு கூட யாருக்கும் தெரியாது. இந்த படம் ஷூட்டிங் நடிக்கும் போது எலெக்ஷனே வரல. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் முடிக்கப்பட்டு 4 மாதத்துக்கு முன்னாடி டப்பிங் முடிக்கப்பட்டு இப்ப ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் தான் உண்மையை தவிர இந்த படத்தோட கிளைமாக்ஸுக்கும் இப்ப நீங்க கேட்கிற இந்த தாவேகா ஆட்சியோட இதுக்கும் சம்மதமே இல்லைங்கிறது எங்க சென்சாரை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்சார் டேட்டா பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இதான் உண்மை. இதுக்கு வந்து இவரே பதில் சொல்லுவார். ஏன்னா டைரக்டர் வந்து இது ரெஸ்பான்ஸ். இல்ல நான் ஒரே நிமிஷம் நான் விளக்கம் இதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல அவரு கேட்ட கேள்விக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலா வந்து இந்த கதையை வந்து ஒரு அவுட்லைன் யோசிச்சேன். என்ன தெரியுங்களா, ஒரு நல்ல மனிதன் தேர்தலில் தோக்கடிக்கப்பட்டு அவரை தோக்கடிச்சு சாகடிச்சு எத்தனையோ பேர் நீங்களே சொல்லியிருப்பீங்க. விஜயகாந்த் சாரை சொல்லியிருப்பீங்க, காமராஜர் சார் சொல்லியிருப்பீங்க, பக்தாச்சலம் எவ்வளோ பேர் சொல்லியிருக்கீங்க, ஜீவா எத்தனையோ பேரை வந்து சொல்றீங்க, கக்கன் எல்லாத்தையும் சொன்னீங்க. அப்ப இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஏன் அவங்க தோக்குறாங்க? மக்களை நான் முட்டாள்னு சொல்ல வரல, ஏன் அவங்க தோக்குறாங்க? அதுக்கு காரணம் சொல்லுங்க. அதுக்கு ஒரு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் மக்கள் தான் சார் காரணம். அப்ப மக்கள் தான் முட்டாள் கிடையாது சார். நீங்க சொல்ற மாதிரி இல்ல ஓட்டு போடுறது எல்லாருமே மக்கள் தெளிவா தான் போடுறாங்க. சரிங்க, இவ்வளவு நல்ல சரி இவங்கெல்லாம் தோக்குறதுக்கு காரணம் சொல்லுங்க சார். அது மக்கள் தான் காரணம் சார். மக்கள் காரணம்னா அந்த மக்களை தான் இல்ல அந்த மக்களை வந்து குற்றமா சொல்லல. என்னன்னா ஒரே ஒரு கருத்து நான் ஒண்ணு சொல்றேன். காமராஜர் தோத்தாருனாலும் மக்கள் தான் காரணம். இப்போ உள்ளவங்க தோத்தாலும் மக்கள் தான் காரணம். மக்கள் தீர்ப்பு தான் மகேஷன் தீர்ப்பு. ஜனநாயக நாடு, அவங்களோட இஷ்டம். அதுக்காக நீங்க ஓட்டு போட்டவங்க எல்லாம் முட்டாள்னு சொல்லி கிளைமேக்ஸ் வச்சீங்களே, உங்க கருத்து, சென்சார் கருத்து. இந்த ஆட்சியில் உள்ள ஆளு அது கிளைமேக்ஸ்ல ஒரு கவர்னர் மாளிகையில நீங்க தான் நடிச்சிருக்கீங்கன்னு நினைக்காது. ஒரு மக்கள் தீர்ப்பை எப்படி சார் விமர்சனம் பண்ண முடியும்? இது வந்து எங்களுடைய கருத்து. படம் பார்த்து நீங்க நாளைக்கு வாங்க, தியேட்டர்ல வாங்க, உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லுவாங்க. அது ரைட்டு, மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம ஏத்துக்குருவோம். ஏன்னா சினிமாங்கிறது மக்கள் கருத்தை தான். ஆமா, அப்ப மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை ஏத்துக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு பாக்குற ஆடியன்ஸ் என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு பாக்குற ஆடியன்ஸ் நடக்கிற ஆட்சி பல பேர் வந்து எதிர்கட்சிக்காரங்களோ கூட்டணி கட்சிகளோ தற்கொலைன்றாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு மாதிரியா கேவலமா காட்டுறீங்க சார். இது வந்து சத்தியமாக சொல்லப்படுகிறேன். இது வந்து அவர் சிஎம் ஆவாருங்கிறதே எனக்கு தெரியாது. இந்த கதை எழுதும் போது இந்த கதையை முத டிசம்பர் மாசம் நான் வந்து கதையை முத சொன்னது எஸ் சந்திரசேகர் சார் அவருக்கு. அவருடைய இப்ப இடிச்சுட்டாங்க அந்த வீடு. அங்க 5 நாள் அவரும் நானும் கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் இந்த கதையை நாங்க பேசியிருக்கோம், டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். மக்கள் தலைவான டைட்டிலே அவர் தான் கொடுத்தது. இந்த கதையை பல கோணங்கள்ல பேசி ஒரே ஒரு இங்க சொல்லிக்கிறேன். நான் ஸ்கிரிப்ட் பேப்பரை முடிச்ச உடனே அந்த கிளைமேக்ஸை சொல்றேன். சி ஜோசப் விஜய் என்ற நான் அப்படின்னு எஸ்ஏசி சாரு நானும் தான் உட்காந்துருக்கோம். அவர் அப்படியே அப்படி அந்த உணர்ச்சி வசப்பட்டு அவரே அந்த சாமி படத்தை பார்த்து அப்படின்னாரு. அப்படிதான் கிளைமேக்ஸ் வச்சிருந்தேன். என்னன்னா ஒரு தலைவரை இழந்துட்டாங்க. அதாவது பேரை சொல்லக்கூடாது, மக்கள் தலைவர் ஒருத்தர் இறந்துட்டாங்க. இளைய தலைவரா ஒரு நல்ல மக்கள் எந்த நல்லவனை தோக்கடிச்சாங்களோ அந்த மக்களை ஏமாத்தி ஒரு நல்லவனை உட்கார வைக்கணும். ஆனா ஹீரோவை கிடையாது. எத்தனையோ நல்லதை செஞ்சுக்கிட்டு ஒரு மூலையில இருக்கிற ஒரு மனுஷனை உட்கார வைக்கணும். அந்த நல்லவன் அந்த மூலையில உட்கார்ந்து இருக்கிறவனை உட்கார வைக்கிறது தான் இங்க கிளைமேக்ஸ். சூழல் சந்தர்ப்பங்கள் சில மாறிடுச்சு. மாறும்போது அப்ப இதுக்கு என்னடா நம்ம கிளைமேக்ஸ் வைக்கிறது அப்படின்ட்டு முடிவு பண்ணி இந்த கிளைமேக்ஸை வச்சேன். ஆனால் அவர் ஐயா சிஎஸ்சி ஐயா கூட சொன்னார். என்ன சொன்னாருன்னா, இந்த காலத்துல ஒரு கட்சியை ஆரம்பிச்சு எடுத்த உடனே சிஎம் ஆகுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இவ்வளவு பெரிய 2 இயக்கங்கள் வந்து விடாது. பாருங்க,
நம்ம கதையில வந்து இப்படி வச்சுக்கிட்டா என்ன, ஹீரோவை எதிர்க்கிறதுக்காக 2 இயக்கங்கள் கூட்டணி போட்டாங்க அப்படின்னு கதை பிப்ரவரி மாசம் என்கிட்ட டிஸ்கஷன் பண்றாரு. நான் சொல்றேன் சார் சினிமாங்கிறதுக்காக சில லாஜிக் வேணாமா சார், எதிர் துருவங்கள் சார் எப்படி சார் ஒன்று சேரும் அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு இது நடக்கும் அப்படின்னு, இந்த சினிமா தானங்க நம்ம எடுப்போங்க அப்படின்னு சொன்னாரு. சரிங்க சார் நம்ம பண்ணிக்கிறலாம் சார் அப்படின்னு. ஆனால் சத்தியமாக இந்த கிளைமேக்ஸ் இவர் சிஎம்மா ஜோசப் விஜய் அப்படின்னு நான் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை படிக்கும்போது அவர் அவ்வளவு தூரம் உணர்ச்சி வசப்பட்டார். முத உணர்ச்சி வசப்பட்டது என் ஸ்கிரிப்ட்ல நான் சொன்னப்பதான். அதுக்கு பிறகுதான் அங்க நான் பார்த்தேன் சிஎம்மா பதவி ஏற்கும் போது. இதை நான் முன்னாடியே பார்த்துட்டேன் அவர் உணர்ச்சி வசப்பட்டு அந்த சாமி கும்பிட்டதை. சார் வந்து நாயை கூட வந்து மக்களை ஒப்பிட்டு பேசினாரு. அதே மாதிரி வந்து நாய் கூட வந்து மக்களும் வந்து ஒப்பிட்டு பேசுறாரு. இந்த டைலாக் வந்து இவளுக்கு சர்ச்சையா இருக்கு, நீங்க படத்துல வச்சிருக்கீங்க, அது எப்படி புரியல எனக்கு என்ன சொல்றேன். பழ கருப்பாயா வந்து டைலாக் சொல்லியிருப்பாரு, நாய்களோட ஒப்பிட்டு பேசியிருப்பாரு மக்களை. அதாவதுங்க ஒரே ஒரு விஷயம்தான், பொதுவா வந்து எல்லாரையுமே வந்து குத்தம் சொல்ல முடியாது. அது சில தவறுகள் பண்ணும்போது நம்ம யதார்த்தமா பேசுறோம், இப்படியெல்லாம் இருக்காங்களே ஓட்டை வாங்குறாங்களே. இப்ப நீங்களே சொல்லுவீங்க குவார்ட்டருக்கு ஓட்டை வாங்குறான், காசுக்கு ஓட்டு வாங்க. நியாயம் பேசுறான், உண்மையை சொல்லணும்னா நியாயம் பேசுற மக்கள் திருந்த மாட்டேங்கிறாங்க, அவங்களே போய் 1000 ரூபாய் வாங்கிடுறாங்க. புரியுதுங்களா? நம்ம நியாயம் பேசுவோம், மேடையில பேசுவோம், 1000 ரூபாய் போய் அவனே வாங்கிடுறான். அப்ப தனி மனிதன் தன்னைத்தானே கட்டுப்படுத்தலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன், மக்களை நான் குறை சொல்லல. அவருக்கு என்ன ராஜா கார்த்திகேயன் கேளுங்க. இல்ல நான் பொதுவாக யாரையுமே மீன் பண்ணல, நல்லவங்க எல்லாம் தோத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். அப்படி கிடையாது. அதாவது நான் என்னுடைய கதையை வந்து நீங்க இந்த நிகழ்கால அரசியலை நீங்க மையப்படுத்தாதீங்க. நான் கக்கன் ஜீவா இல்ல கேள்வி அப்படி இல்ல நீங்க கேக்குற கேள்வி ரைட் தலைவா. படம் இன்னைக்குதான் இல்ல இப்பதான் படம் எடுத்துறோம். கதை எழுதுற காலம் வேற, ரிலீஸ் சரி சார், அது சந்தர்ப்பங்கள் அப்படி ஆயிருச்சு. இது கிளைமேக்ஸ் வந்து நான் முன்னாடியே 2 கிளைமேக்ஸ் வச்சிருந்தேன். மக்களால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு மகான திரும்ப அந்த மகான மக்களுக்கு ஒரு மகான உருவாக்கணுங்கிறது ஒரு கிளைமேக்ஸ். இல்ல அப்படி இல்லைன்னா மக்கள் எப்படி மகான தோற்கடிச்சாங்களோ அதே மாதிரி மக்களை தோற்கடிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான். இந்த 2 கிளைமேக்ஸ், அதுல நான் கிளைமேக்ஸ் என்னால சந்தர்ப்பத்துல எடுக்க முடியல. 2வது கிளைமேக்ஸ் எடுக்கும் போது சந்தர்ப்பம் இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிருச்சு. நான் இதை எனக்கு சென்சார் அதிகாரி படம் பார்த்துட்டு அப்படி ஐஏஎஸ் அவர் சொன்னாரு, என்னங்க இந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி அமையுதே அப்படின்னாரு. சார் அப்படி இல்லை சார், நான் என் ரசஸ் எல்லாம் காட்டுறேன். நான் எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே என் படம் ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சுச்சு. இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியும் சார். நீங்க இல்ல இருங்க சார், இல்ல இந்த படம் சார் நீங்க 10 லட்ச ரூபாய் கொடுப்பீங்களா? நீங்க 10 லட்ச ரூபாய் கொடுப்பீங்க சார். ஒரு வண்டி கடை வச்சிருந்தா 10,000 ரூபாய் கொடுக்குறேன் கடன். சினிமாவுக்கு போனா 100 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேங்கிறான். எப்படி நான் மாத்துவேன்? எனக்கு மாத்தணும்னு ஆசைதான். ராதா ரவி சாருக்கு கேளுங்க சார், இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, கிளைமேக்ஸை மாத்திடலாமா சார்? நான் ஒரே ஒரு விஷயம் சார், அதாவது இன்னைக்கு இருக்கிற சிஎம் வந்து நான் வந்து தப்பா சொல்லல, நான் அவர் அழகு பார்த்தவன், சிஎம்மா அழகு பார்த்தவன். இந்த கதை வந்து சிஎம் சாருக்கே தெரியும். அதே நேரத்தில் இன்னைக்கு மீனவத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் நடிக்க வேண்டியது. அவரு என் ஆபீஸ்ல அவரும் நானெல்லாம் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் அந்த கதையை. சூப்பர், இந்த இதுல நான் எங்கேயோ போவேன் அப்படின்லாம் சொன்னவர். ஏன்னா அவங்களுக்குலாம் இந்த கதை தெரியும். ஆனா அவர் சிஎம் ஆனது என்ன, இது எதாச்சியா நடந்தது, கிளைமேக்ஸ் எதாச்சியா நடந்தது. நிறைய பேர் மேல கேஸ் போடுறாங்க சார். சரிங்களா? இப்ப வந்து படத்துல வந்து நிறைய விமர்சனம் இருக்கு. சரி, இந்த மேல கேஸ் போட்டா தாங்குவீங்களா சார்? அது வந்து கலைஞன் என்னுடைய 25 வருடம் சினிமாவுக்காக அர்ப்பணிச்சிட்டேன். கல்யாணம் காட்சி பண்ணல, வாழ்க்கை என்னுடைய பழகிய நாட்கள், 3ஆம் மனிதன் 2 படத்தை எடுத்து இதே பத்திரிகையாளர்கள் தான் வந்திருக்கீங்க. சொத்தவே அழிச்சிட்டேன், ஏன்னா எல்லாத்தையும் இழந்துட்டேன். இந்த சினிமா தான் என் உசுறு. சரிங்களா? அந்த சினிமாவில இருந்து வந்தவர் தான் சிஎம் சார். அதனால இது வந்து படைப்புகள், கலை, இதை வந்து அவர் பெருசா எடுத்துக்கிற மாட்டார். புரியுதுங்களா?
படத்துல ஹீரோ மாட்டி விடுற மாதிரியே இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. ரவிமரியா சாரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்காரு. கதை அமைப்புலயோ இல்ல காட்சியிலயோ இல்ல கேரக்டர்லயோ ஏதாவது அவரோட தலையீடு இருந்ததா? அதெல்லாம் வந்து ஒண்ணுமே, அதெல்லாம் எதுவுமே கிடையவே. நான் எல்லார்ட்டையும் பாக்கியராஜ் 3ஆம் மனிதன் பாக்கியராஜ் சார் தான் நடிச்சாரு. அவர்கிட்ட கேட்டுக்கங்க. அவர் வந்து கதையை மாற்றும் போது நான் விட மாட்டேன். அவர் சொல்லுவாரு, ஏன் 40 வருஷ எக்ஸ்பீரியன்ஸு, உங்க வயசு, நீங்க என்ன ஒரு விஷயம் கூட ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்க. இதுக்கு மேல அசிங்கப்படுத்துற கதை பண்ணுவீங்கன்னா சினிமா அவங்க ஸ்கிரிப்ட் நீங்க வந்து அதை எப்படி வேணாலும் ஒப்பிட்டு உங்க விமர்சனம் பண்ணிக்கீங்க. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நீங்க இல்ல நான் ஒரே ஒண்ணு விஷயம் சார். இல்ல படம் நான் பார்த்து வந்திருக்கேன். படம் வந்து தனிப்பட்ட முறையில எனக்கு பாதிப்படைச்சிருக்கு. நான் கேக்குறேன். அது நீங்க ஆன்சர் பண்றீங்க. நீங்க வந்து பேசுவீங்க. நீங்க கம்பேர் பண்ணுவீங்க. என்னோட தனிப்பட்ட கருத்து நான் பேசும்போது நீங்க வந்து என்ன பேசுறீங்கன்னா அத பத்தி சரி அண்ணே விடுங்க. ரவிமரியா கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? ஏன் அப்படி ஒரு இல்ல சார், வந்துச்சு ஆடியோ லான்ச்சுக்கு வந்துச்சு. அந்த ஆடியோ லான்ச்ல வந்தாங்க. என்னன்னா ஒரு சின்ன சென்டிமெண்ட் தான் சார். என்னன்னா 15 வருஷமா சினிமாவில் போராடிக்கிட்டு இருக்கேன் சார். அழகுன்னு யாருமே வாய்ப்பு கொடுக்கல சார். நடிப்பேன் சார், நல்லா நடிப்பேன் சார், நல்லா டான்ஸ் ஆடுவேன் சார், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். செத்துலாம் போல இருக்கு, எனக்கு அவ்வளோ மன உளைச்சல்ல இருக்கேன், என் சொந்த பந்தமெல்லாம் கேவலமா பேசுது அப்படின்னு சென்டிமெண்டா சொன்னாங்க. ரெண்டாவது அவங்களுடைய கண்ணீர். இது இத்தனை ஒரு வாய்ப்பு கிடைக்காதான எத்தனை கலைஞர்கள் அப்படியே மன உளைச்சல்ல இருக்காங்க. கார்த்திக் சார், ஆக்சுவலா வந்து நான் தான் அதை நோ சொல்லிக்கணும் as a ஹீரோவா. நான் ஏன் சொன்னேன்னா, இந்த படத்தோட கதை வந்து ஹீரோயினை வந்து மையப்படுத்தி இல்லை, நம்பர் 1. ரெண்டாவது, அந்த படத்தை நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு டூயட் ஒரு சீன் தான். அப்போ டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு படம் எடுத்தாரு. இவங்க 2 பேரோட உதவியில படமே ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ அன்னைக்கு ஹீரோயினை தேடும் போது 5 லட்சம் 10 லட்சம் போது அவங்களால கொடுக்க முடியல சார். as a ஹீரோவா இது போதுங்கன்னு நான் தான் ஒத்துக்கிட்டேன். ஆமா, இதான் உண்மை. இதான் உண்மை. இல்ல எனக்கு என்னன்னா, சுல்குவார்பட்டி சிலுக்கும் எங்களை கொஞ்ச நேரம் வந்தாலும் கவர்ந்துட்டாங்க. ஆனா இன்னும் ரீச் ஆயிருக்குன்னா கொஞ்சம் அழகா போட்டுருந்தா அப்படின்னு உண்மை. கேள்வி நியாயமானது. அவரே ஃபீல் பண்ணாரு. பட் பிகாஸ் ஆஃப் பட்ஜெட் சார், ஓப்பனா சொல்ல போனா. அதாவது சிஎம் பதவியோட உங்களுக்கு பணம் தான் முக்கியமா? சிஎம் பதவி கிடைக்கல நான் போராடிக்கிட்டு நீங்க சிஎம் பதவி வந்து ஓடிடுறீங்க. நீங்க அண்ணன் ஒரு கேள்வி கேட்டாரு, ரவிமரியா ஏதாவது தலையிட்டாரான்னு கேட்டாரு அண்ணன். ஒரு அண்ணன் நான் தலையிட்டு அந்த கேள்வி நான் கேட்டிருப்பேன். நான் இந்த பிறகு எவ்வளவு படம் நடிச்சிருக்கேன். நான் ஒரு டைரக்டர் இருக்கிறதுனால டைரக்டரோட ஸ்கிரிப்ட் வந்து அப்படியே கன்சியூ பண்ணி செல்லாட்ட கன்வெர்ட் பண்ணணும்னு நினைப்பேன் எப்பயுமே. அதனால அவர் சொன்னதான் சார் செஞ்சேன். இதான் உண்மை. நீங்க படம் பார்த்துருப்பீங்க, கிளைமேக்ஸ் நான் இல்ல, வேற எந்த ஹீரோ அண்ணா கார்த்திக் அண்ணா வேற எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலும் அந்த ஹீரோ கிளைமேக்ஸ் அவர் தான் கிளைமேக்ஸ் முடிப்பாரு. இல்ல முடிப்பாரு, முடிப்பாருன்னா அப்போ ஒரு ரவிமரியா ஒரு ஹீரோவா வந்து நான் கிளைமேக்ஸ்ல வரேன்னு அடம் பிடிக்கவே இல்லை. உங்க கதை என்ன கேக்குது பண்ணீங்க, நான் கிளைமேக்ஸ்ல இருக்க மாட்டேன். பாத்தீங்களா நான் எங்க இருக்கேன்னா? அப்ப எவ்வளவு தூரம் டைரக்டர் சொல்றீங்க நடந்துக்குன்னு பாத்துங்க. இந்த கதையில எல்லா கட்சி ஆட்களும் இருக்காங்க, எல்லா கட்சி ஆட்களும் இருக்காங்க. இதுக்கு மேல கேவலப்படுத்தி இனிமே ஒரு படம் வருமானு தெரியல. என்ன அப்படி சொல்றீங்க? என்ன நான் உங்களுக்கு காசு வாங்கிட்டு தான் பண்றாங்கிறதுதான் இல்ல, அது தவறு. இல்ல தவறு, அது வைக்க கூடாது. மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அது வந்து காமனா ஒரு ரைட்டரா யோசிச்சது. சத்தியமா உங்களை நான் என்னைக்குமே நேசிட்டு இருக்கேன். நாங்களா நான் பாத்துட்டேன் தலைவா. இங்க பாருங்க, நான் தான் சொன்னேன்ல, ஒரு டைரக்டரோட தலையிட மாட்டேன். உங்களை மன்னிப்பு கேட்கிறேன், அது என் உரிமை. இவரோட கிரியேஷன்ல போய் தலையிட முடியாது நடிகரா. உங்களுக்கு தெரியும்ல என்ன சொல்லுவாங்க, இவர் ஒரு டைரக்டர், இல்ல இவர் ஒரு டைரக்டர் அதனால தலையிடுறாருன்னு எனக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிடுச்சு. நான் தலையிடுறது இல்லை சார் எதுலையுமே. இப்ப நான் மன்னிப்பு கேட்கறது என்னுடைய சகோதரர்கள் நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. சொல்லுங்க. படம் வந்து புது ப்ரொடியூசர் படம் ஓடி போட்டிருக்காரு, எல்லாரும் நடிச்சிருக்காங்க. முழு பொறுப்பு நீங்க தான். நீங்க தேர்தலை கிண்டல் பண்ணிருக்கீங்க. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, ஒரு கூமாளி முதலமைச்சர் ஆயிருக்காரு. இந்த படத்தோட தீர்ப்பு நாளைக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை தெரியும். அதையாவது ஏத்துக்கிடுவீங்களா? அது கண்டிப்பா ஏத்துக்கிறேன். அது கண்டிப்பா ஏத்துக்கிறேன். ஏன்னா மக்கள் உங்களுக்கு தெரியுது, எங்களோட கருத்தை நாங்க சொல்லிட்டோம். மக்கள் தீர்ப்பு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, கண்டிப்பா 4 வாரம் படம் அது கன்ஃபார்ம்.
எதுவா இருந்தாலும் சார், நான் ஏற்கனவே இங்க பாருங்க, எனக்கு இவர் கிளைம் இந்த தெரியுமா உங்களுக்கு, இவர் இந்த படத்துல என்ன கிளைமாஸ் எடுக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. இப்ப சொல்றேன் விஜய் சார் சிஎம் ஆனோடனே முதல்ல போய் அண்ணா பெருமையா இருக்குன்னு போய் வாழ் சொன்னவன் நான் தான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மீடியால பாத்திருப்பீங்க. நின்று நான் 5 நிமிஷம் பேசி வந்தேன். என்ன பேசுறேன் தெரியுமா, நான் ஒரு கட்சியில வந்து கொள்கை பிரபுத்துவ இருந்தாலும் உங்களை நான் எந்த இடத்துலையும் தவறா பேசுனது இல்லைன்னா எவிடன்ஸோட நான் சொல்லுவேன் அப்படின்னா. அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா விஜய் சார், நான் அதெல்லாம் பாலிடிக்ஸ் தான், அதோட மறந்துட வேண்டியதானே அப்படின்னாரு பெருமையா. ஆனால் அந்த நேரத்துல தாவேக்காவோட சேர்ந்த அத்தனை நண்பர்களும் இல்ல ஆமா அதே சமயத்தில் அன்னைக்கு தாவேக்கா சேர்ந்த அத்தனை ரசிகர்களும் அந்த மன்றத்தை சேர்ந்த தாவேக்கா, அதாவது நான் சொன்னது ஓப்பனா சொல்லிடுறேன். ஒவ்வொரு வீட்லயும் விஜய் சார் இருக்காரு அப்படின்னு அவர் சொன்ன ஒரு இன்டர்வியூ எலெக்ஷன் டயத்துல ரவிமரியா விஜய்க்கு சப்போர்ட்டா சொல்லியிருக்காருன்னு சொல்லி எல்லாரும் மீம்ஸா போட்டாங்க. அது எல்லா விஜய் ரசிகரும் நான் ஏடிஎம்கே பிரச்சாரம் பண்ண போறப்ப தலைவா சூப்பர் இல்ல இவ்வளவு தூரம் பேசுறேன் இல்ல இப்படி சொல்றேன். இந்த கிளைமாக்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் இல்ல கிளைமாக்ஸ்ல உங்களுக்கு தெரியும். அப்ப நான் எம் நாட் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? இல்ல காமராஜ் எல்லாமே இல்ல ஒரு கலைஞனா நான் சிறு வயதுல படிச்ச சில கருத்துக்களை வச்சு எடுத்தேன். என்னன்னா ஒரு கதையா பார்ப்போம்ல, கக்கன் சாரு போய் பாய் கூட இல்லாம படுத்தாரு அப்படிங்கும்போது ஒரு சென்டிமெண்ட் மனசு பாதிச்சது. இந்த மாதிரி இந்த பாதிப்பு தான் இந்த படம், வேற ஒண்ணும் இல்ல. நல்ல விஜயகாந்த் சார் இறந்தப்ப ஒரு மனசு பாதிச்சது. ஏன்னா இவங்கெல்லாம் இப்ப எப்படி இப்படி அந்த பாதிப்பு தான் இந்த படம், வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம்தான், இது இந்த ஆளுங்கட்சியை நாங்க இது பண்ணி எடுக்கல, இது அப்படி கிடையாது. நீங்க இந்த மாதிரி நீங்களே பாருங்க, இப்ப யாரு கேவலப்படுத்துறது கவர்மெண்ட்? நீங்க உங்க கேள்வி மூலம் நீங்க தான் கேவலப்படுத்துறீங்க. நாங்க விஜய் சாரை மதிக்கிறோம், வாழ் சொல்லியிருக்கோம், அவர்கிட்ட நான் 10 நிமிஷம் பேசி வந்திருக்கேன். அவருடைய மரியாதை அவர் நான் வச்ச அன்பை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அன்புங்கிறது குஷி படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜில்லாவில் நடிக்கிற வரைக்கும் நான் அவரோட தொடர்பு வச்சிருக்கேன். என்னுடைய எனக்கு அவருக்கு நட்பு பெருசு. என்னை முதல் டைரக்டர் ஆகணும் துடிச்சர் அவர். ஜெராக்ஸ்னு ஒரு கதை எழுதி இந்த ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணா இதான் பண்ணுவோன்னு என்ன கார் வச்சு சுத்தனவர் அவர். அந்த அன்பு எனக்கு இன்னும் குறையல. ஆனா நீங்க தான் தப்பா கேள்வி கேட்கறான்னு நினைக்கிறேன். திருப்பி கேட்கும் போது நான் அப்படி பண்ணவே இல்லையா? சரி நான் ஏற்கனவே அரசியல தானங்க இருக்கேன். ஏடிஎம்கே நட்சத்திர பேச்சாளர். ஏன் மாற போறேன் சார்? இதுல நான் ப்ரொடியூசரு, என்னையை பொறுத்தளவு நான் எந்த அரசியல் கட்சியிலையும் இல்லை. இன்னைக்கு விஜய் சாரோட தலைமையில் இருக்க நான் போய் 15 மினிஸ்டரா ஜெயிச்சோன்னே நான் தான் போய் சால்வ் போட்டுட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு அரசியல் தெரியாது, அதெல்லாம் இல்லை. இதுல ஒரு சில காமெடிகளாக இருந்தது. நானும் ஒரு சிலது டைரக்டர்கிட்ட பேசி அதுல நிறைய குறைச்சிட்டோம். இந்த படம் முழுக்க அரசியலுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம். மக்கள்ல ஒருத்தனை எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம். நீங்க அந்த டேட் எல்லாம் பார்த்துக்கங்க. அதாவது இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம ரிலீஸ் பண்ணணுன்றதுக்கோசரம் நான் டைரக்டர்கிட்ட நிறைய தடவை பேசினேன். டைரக்டரோட அந்த ஸ்லோனால முடியலை. ஆனா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு 10-20 நாள் முன்னாடி படம் முடிஞ்சு போச்சு. அதனால தலைவர் விஜய் அவர்களையும் சரி, யாரையுமே சரி, இந்த படத்தை பொறுத்தளவு தலைவர் விஜய் அவர்கள் யாரும் எதுவும் பண்ணல, எதுவும் செய்யல. எல்லாரும் இந்த படத்தை ரசிக்கணுன்றதை எடுத்திருக்கேன். மனுஷி தமிழ்நாட்டு மக்களையோ இல்ல எந்த அரசியல்வாதியான இருந்தாலும் சரி அவங்களை கொச்சப்படுத்துவதற்கான படம் இது கிடையாது. அதனால நீங்க இதுல இருக்கிற இதை ஒரு காமெடியா எடுத்துக்காங்க. மற்றபடி அந்த தலைவர் இப்படி இருப்பாரோ, இந்த தலைவர் இப்படி இருப்பாரோ, இல்ல காமராஜரை திரும்பி கொண்டு வர்றீங்கன்றத நீங்க தயவு செய்து எடுத்துக்கிற வேணாம். நான் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர். நான் ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். எல்லா ஆட்சியிலையும் எல்லா மக்களையும் போய் ஒரு சால்வ் போட்டு ஜெயிச்சவங்களை சந்திச்சுட்டு வரோம். ஒவ்வொரு மக்களும் ஒரு நல்லதும் செய்வாரு. இன்னைக்கு விஜய் பல நல்லது செய்கிறாரு. அடுத்த ஒரு படம் எடுத்து வாய்ப்பு இருந்தால் அவர் நன்மைகள் எல்லாம் சொல்லி காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா எனக்கு இருக்கும். அதனால நாங்க இது அரசியல்ல இப்ப இதுவரைக்கும் ஆண்ட அரசியல்வாதிகளை யாரையுமே குறை சொல்லி இதுல நாங்க படம் எடுக்கவே கிடையாது சார். நன்றி சார்.